அனைவருக்கும் வணக்கம். ஒரு கெட்ட விஷயத்த இன்னொரு நல்ல விஷயத்து மூலமா தான் அதை செய்ய முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட சாராம்சம் உங்களுக்கு புரியும். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் அர்த்தம் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா, எப்படி மறைக்க முடியும், அதை துண்டு துண்டா கட் பண்ணி குழம்பு வச்சு அதை சாப்பிட்டானா சோத்துல மறைக்க முடியும். இன்னொருத்தர் என்ன நினைச்சிருக்கலாம், பெரிய உண்மையை பெரிய ரகசியத்தை அசால்ட்டா இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்திருக்காங்களே, முழு பூசணிக்காய சோத்திலேயே மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டை விட இன்னொரு மூணாவதா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த அர்த்தம் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு எப்படி ஒரு அழகா பொருந்துது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது கூடவே சில அரசியல்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம விழிப்புணர்வோட இருக்க முடியும். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. யாரெல்லாம், திரும்பவும் சொல்றேன், ஒரு தீமை இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு நன்மை மூலமா தான் சரி பண்ண முடியும் நம்புறீங்களோ அவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய ஜமீன்தார் இல்ல பணக்காரர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்ப லட்சாதிபதி. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு குடியானவன், ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. இந்த ஏழை விவசாயி பாத்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் அந்த கொடி படர்ந்து விட்டு நல்லபடியா விளைச்சல் பாக்குறாரு. நிறைய பூசணிக்காய் அதுல காய்ச்சி பாத்தீங்கன்னா அப்படியே கொடியில கிடக்கு. இதை பார்க்கும்போது அந்த முதலாளிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசை. அந்த பணக்காரருக்கு நமக்கு அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்றாரு, அந்த பூசணிக்காயை தெரியாம காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா என்னதான் இருந்து காசு பணம் இருந்தாலும் நம்முடைய சின்ன சின்ன அந்த செயல்கள்னால பாத்தீங்கன்னா நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது இல்லையா. எவ்வளவு பணம் இருந்தாலும் குணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குணம் அவர்கிட்ட இல்ல. காசு கொடுத்து ஏன் இவனை இந்த பொருளை இவன்கிட்ட போய் வாங்கணும், நம்ம தெரியாம பறிச்சுட்டு போனா இவனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு அந்த பூசணிக்காயை பறிச்சு சமைச்சு சாப்பிட்டாரு. சோ இது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் தெரிய வருது. தெரிய வரும்போது ரொம்ப பாத்தீங்கன்னா கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நேரடியா பேசுறது ஒரு விதம், இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த இந்த வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டா கூட இந்த பூசணிக்காய் திருடினார் பாத்தீங்களா, அந்த வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பூசணிக்காய் திருடி சாப்பிட்டாருல அந்த வீட்டு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூசணிக்காயை திருடி சாப்பிட்ட அந்த முதலாளியோட வீடு இப்ப பணக்கார வீடுங்கிறத மாறி, பெரிய வீடுங்கிறத மாறி பூசணிக்காய் திருடின வீடு அப்படிங்கிற பேரை வாங்கிருச்சு ரொம்ப ஈஸியா, ஒரே ஒரு செயல்னால. சோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறைன்னு வந்துருச்சு. 4 தலைமுறை ஆயிடுச்சு. வெளிநாட்டுல போய் பேர பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வந்தாலுமே அந்த பேர் மாறவே இல்லை. அதுல ஒரு பேரனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி ஒரு பேர் நம்ம வீட்டுல இருக்கே, இதை எப்படியாவது மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர், ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க. இந்த மாதிரி பூசணிக்காய திருடன குடும்பம்னு சொல்லி பேர் வருது, இதை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா செய்யறேன் சார், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் செய்யறேன் குருவேன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தினசரி ஒரு 10 பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போட முடியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் ஒரு நாளைக்கு 50 பேருக்கு கூட நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, அப்ப டெய்லியும் உன் வீட்டுல எல்லோருக்கும் ஒரு 50 பேருக்கு ஒரு அன்னதானம் மாதிரி நீ போடு, உன் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம போகாத அளவுக்கு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பேரனும் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஊர்ல யாராவது புதுசா வந்தாங்கன்னா, இந்த இடம் எங்க இருக்கு, இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இந்த டெய்லி சாப்பாடு போடுவாங்க பாத்தீங்களா, அங்கதான் அந்த வீடு இருக்கு, அந்த இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டா, டெய்லி சாப்பாடு போடுறாங்களா 50 பேருக்கு, அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த கடை பக்கத்துல, அந்த வீட்டு பக்கத்துல இருந்து கடை இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னா, தினமும் 50 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல அந்த இடத்து பக்கத்துலதான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பூசணிக்காயை திருடி சாப்பிட்டாங்க இல்லையா அந்த வீட்டு பக்கத்துலங்கிற பேரை மாத்தி, இந்த தினமும் சாப்பாடு போடுறாங்கல்ல, அன்னதானம் போடுறாங்கல்ல, அவங்க வீட்டு பக்கத்துலதான் இந்த இடம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த அன்னதானம் ஒரு 20 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பெயரை மாத்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு நல்ல பேரை உருவாக்கி இருக்கு. அவங்க தாத்தா இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் சாப்பிட்டதும் அவரு தான். ஆனா அவரை தாண்டி பல தலைமுறைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கு, மக்கள் மனசுல அழியாம. ஆனா அதெல்லாம் அந்த கரையை நீக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் முயற்சி பண்ணி அதையும் பண்ணி அந்த நல்ல விஷயத்தினால அந்த கெட்ட பெயரை மாத்தி இருந்தாரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கதை. அப்ப காசு பணம் நமக்கு முக்கியம். காசு பணம் இருந்தா நம்ம இந்த மாதிரி நல்லது செய்யற மூலமாவும் நம்ம அந்த விஷயத்த மறைக்க முடியும்.
இன்னொரு விஷயம் இப்ப நமக்கு ரீசெண்டா நடந்தது. நான் கூட அதுல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யார் மீது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கரூர் சம்பவத்தை, அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கை கால் எல்லாம் முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ நம்ம இறந்தவங்களை பத்தி தான் பேசுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஸோ இதுல நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. இறந்தவங்களுக்கு நிவாரண நிதி வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க நிலைமை என்னன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. அவங்கள யாரும் பேட்டியும் எடுக்கல இன்ன வரைக்கும். அது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா தேவைதான். ஏன்னா நம்மளும் சக மனுஷங்க. நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்ப இருந்தே யோசிச்சு வச்சுக்கணும் இந்த கலியுகத்துல. சரி, இப்ப இது இதுக்கோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து யார் மீது தவறுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி நான் பேசாம விஜய் சார் பண்ணது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கேள்வி கிடையாது. ஏன்னா அவரோட கூட்டத்துக்கு வந்தனால அவர் வந்து பணத்தை கொடுக்குறாரு. எப்படி வந்து அந்த பேரை வந்து தன்னுடைய தாத்தாவோட பேரை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்து மூலமா அன்னதானத்து மூலமா நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரோ, அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கட்சி கூட்டத்துக்கு வந்து ஒரு தொண்டர் வந்து செத்து போனதுங்கிறது தாங்க முடியாம, சரி அவங்களுக்கு இந்த நிவாரண நிதி ஏதாவது வகையில பயன்படட்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க மேல தவறா இல்ல வந்து போனவங்க மேல தவறான்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் யார் மேலேயும் தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இறந்தவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில நபரை நம்பி நம்ம வந்து பின்னாடி போறதுங்கிறது பெரிய அபாயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து எல்லாரும் வச்சுக்கணும். இது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம பணம் பத்தும் செய்யுங்கிற மாதிரி ஒரு உயிரோட விலை வந்து இவ்வளோன்னு நிர்ணயிச்சு நமக்கு வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை மதிப்பே கிடையாதுங்கிறதெல்லாம் காலம்லாம் மாறி போச்சு. உயிருக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சங்கிற பணமும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போய் அவர் வந்து காலில் விழுந்து அழுதாரு அப்படிலாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா ஒரு துக்க வீடுன்னா துக்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து துக்கம் வந்து விசாரிக்கணுமே தவிர, அவங்கள தனியா ரூமுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரெசார்ட்ல வந்து ரூம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுவுறது இல்ல கதறி அழுவுறதுங்கிறது, அதுவும் 1 மாசத்துக்கு அப்புறங்கிறது எந்த விதத்துல மனித நேயம் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து எந்தெந்த மனித நேயமோ அவங்கவுங்க பேசிக்குவாங்க. யார் யாருக்கு எப்படிலாம் மனித நேயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுங்கிறது இப்ப நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உதாரணமா பட்டது. அதனாலதான் இந்த வீடியோ பதிவுல இந்த கதையை சொல்லி இது மூலமா நான் இதை சொல்றேன். ஏன் அப்படின்னா 41 பேர் உயிர், அந்த பிஞ்சு குழந்தைகள் உயிர் வந்து பாத்தீங்கன்னா அதுங்க இன்னும் வந்து உலகத்துல நிறைய விஷயங்கள் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கனவுகளோட இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி லட்சியத்தோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சாக போறோம்னு தெரியாம இறந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்ப எச்சரிக்கையா வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன வேணா கட்டுப்பாடு கொடுக்கணும், நீ இந்த பக்கம் போனா உனக்கு சேஃப்னு சொல்லி முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. இது மாதிரி போ, இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி நடக்காததும் நடக்கிறதும் நம்மளோட கையில தான் இருக்கு. யார் என்ன சொல்றாங்க, யார் சொல்ற அறிவுரை கேட்கறதுங்கிறத கன்ஃபியூஷன் ஆகாம நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியம், நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும், உழைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சுதான் வந்து நான் ரீசெண்டா பார்த்தது இந்த ஒரு விஷயத்தான். அவ்வளோ வந்து நம்ம எல்லாருமே பொங்கி எழுந்தோம். எல்லாமே வந்து ரொம்ப கோவப்பட்டோம், ஆதங்கப்பட்டோம். ஒரு சிலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சிலர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களும் மரணம் அடைஞ்சவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சவங்களுக்கு நிவாரண நிதினு ஒண்ணு கிடைச்சது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னமும் அந்த வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அவங்க கூட என்ன நினைச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த கூட்டத்தில் நமக்கும் பலியான நம்ம குடும்பத்துக்கு ஒரு 20 லட்சம் கிடைச்சிருக்குமோன்னு கூட நினைக்கிற அளவுக்கு கூட மனசு வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இனிமே வந்து நம்ம யாருமே செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கண்டு பேச முடியாதவங்க, போய் ஓடி ஒளியறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவனா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. ஸோ எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா மேடம் முன்னாடி இந்த சிஎம் வந்து பாத்தீங்க முன்னாள் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல அசிங்கப்பட்டாங்க. அவங்களுடைய புடவையெல்லாம் இழுத்து ரொம்ப வந்து கேவலப்படுத்தினாங்க. அப்பயும் அதே சட்டமன்றத்துல ரொம்ப வீராங்கனையா வந்து சிங்கம் மாதிரி வந்து உட்கார்ந்தாங்க.
அதே மாதிரி கலைஞர் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குலாம் போனாங்க. அவங்கள வந்து வீடு தேடி வந்து ஜெயில வந்து அவங்க பிடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைச்சாரு. இப்பவும் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க தான் ஆட்சியில வந்து இருக்காங்க. சோ எல்லாதான் வந்து தோல்வி அவமானங்கள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் அதுல இருந்து மீண்டு வந்து திரும்பவும் வந்து அதே இடத்துல நிக்கிறவன் தான் உண்மையான தலைவன். ஓடி ஒளிஞ்சி மறைமுகமா வந்து மன்னிப்பு கேட்கறது உண்மையான தலைவனுக்கு அழகு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பேரை செஞ்சது தன்னுடைய தலைமுறையே வந்து மாத்தணும், அந்த பேரை வந்து கெட்ட பேரை வந்து நீக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அதே வீட்டுல சாப்பாடு போட்டு அதே இடத்துல அந்த பேரை வந்து மாத்தலாம். அதே மாதிரிதான் விஜய் அவர்களே, இது உங்களுக்காக தான். நீங்க வந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றீங்க இல்ல மக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்க இடத்துல அந்த களத்துல நின்று போராடுறதுதான் உண்மையான வந்து பாத்தீங்கன்னா போராளிக்கு அழகு. இது மாதிரி செய்யும் பொழுதுதான் வருங்கால தன் சந்ததிகள் தலைவனாகவும் நினைக்கிறவங்களுக்கும் அது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நம்ம அடிபடக்கூடாது, ரொம்ப சேஃபா இருக்கணும், ரொம்ப வந்து நம்மளை யாரும் டச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறவங்க சமூகத்துக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ண வரோம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஒரு தீமைய நன்மையால மாற்ற முடியும். அதை வந்து நல்ல விதமா செய்யும் பொழுது அதனுடைய பெயரும் வந்து நல்லபடியா இருக்கும். நம்ம ரூம் போட்டு மன்னிப்பு கேட்கறதுனாலயோ இல்ல பணம் கொடுக்கறதுனாலயோ நம்ம பெயர் வந்து மாற போறது இல்லை. அது இன்னும் சில மோசமான உதாரணங்களை தான் கொடுக்க போகுது. அதனால அந்த பேரை மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க தவறுகளை, நம்ம குடும்பத்துல இருக்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி நல்லது பண்ணி மாத்தலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். இன்னைக்கு இந்த வியாழக்கிழமையில இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கருத்துக்கள் சரி அப்படின்னா நீங்களும் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.